தரமற்ற பொருட்களை கொண்டு உணவுப் பொருட்களை தயாரிக்க கூடாது. உணவு வணிகர்களுக்கான விழிப்புணர்வு கூட்டத்தில் கலெக்டர் பேச்சு. திருவண்ணாமலை உணவு பாதுகாப்பு மற்றும் மருத்துவ நிர்வாகத்துறை சார்பில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு உணவு வணிகர்களுக்கான விழிப்புணர்வு கூட்டம் மற்றும் தடுப்பூசி போடும் முகாம் திருவண்ணாமலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட நியமன அலுவலர் ராமகிருஷ்ணன் முன்னிலை வகித்தார். இந்த கூட்டத்தில் திருவண்ணாமலை நகர உணவு பாதுகாப்பு அலுவலர் ரவி, மாவட்ட ஓட்டல் சங்க தலைவர் தனக்கோட்டி, மாவட்ட செயலாளர் பாலகிருஷ்ணன், நகர தலைவர் அர்ஜுனா ரங்கநாதன், செயலாளர் சதீஷ் சங்கர் மற்றும் வியாபார சங்க பிரதிநிதிகள், துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர். நல்ல உணவு கொடுத்தவங்க நினைவில் நினைப்பீங்க, நல்ல உணவு கொடுக்காதவங்க நினைவில் நினைப்பீங்க. அப்ப நம்ம யார் அப்படின்றத நீங்க முடிவு பண்ணிக்கலாம். நல்ல உணவு கொடுத்தீங்கன்னா they will become an ambassador for you. சரியான உணவு கொடுக்கலன்னா அவங்களும் அம்பாசிடர் தான். ஆனா என்ன சொல்லுவாங்க, அங்க மட்டும் போயிடாத. நம்ம இப்பெல்லாம் என்ன பண்றது, உடனடியாக ரிசல்ட் கொடுத்துருவோம். இப்ப நம்ம ஞாபகம் இருக்கு, எங்கெல்லாம் சிறந்த உணவை நம்ம சாப்பிட்டுருப்போமோ. எனக்கு இன்னும் மைசூர்ல வந்து ஒரு இடம் ஞாபகம் இருக்கு. மைசூர்னா வருது, வீடுகளில் கூட பார்த்தோம்னா உணவு துணுக்குகளுக்கு தான் அதிகமாக வர்றது மல்டிப்ளை ஆயிடுது. ஸோ அந்த உணவு நாளடைவில் நம்ம சாம்பாரோடு விழுந்துடும், வள்ளி விடலாம். நீங்கள் சமைக்கின்ற பொழுது நம்ம இடம் தூய்மையாக இருக்க வேண்டும், தரமான பொருட்களை பயன்படுத்த வேண்டும். நம்முடைய ஆரோக்கியம் முக்கியம், பரிமாறுகிறவர்களுடைய ஆரோக்கியம் முக்கியம், வாங்குகின்ற இலை வந்து சுத்தமாக காட்டுறது முக்கியம். அதே நேரத்தில் ஒரு முறை பயன்படுத்தப்பட்டு தூக்கி எறியப்படுகின்ற நெல்லியை தயவு செய்து பயன்படுத்தாது. நாங்கள் நினைக்கிறோம் வாழை இலையை பரிமாறணும். ஏன் வாழை இலையை பரிமாறணும்? வாழை இலையில் மட்டும்தான் போரான் இருக்குது. அதனால தான் அந்த நீங்கள் சூடான பொருளை பரிமாறுகின்ற போது அது கண்ணி போய் விடுகிறது, வேற இலையை கிடைக்கல. அப்போ அது உடலுக்கு சேரணும் தான் அதை பயன்படுத்துகிறோம். ஸோ அந்த உணவுக்காக தான் வாழை இலை கொடுக்குறோம். நம்ம வாழை இலை மாதிரியே பயன்படுத்த ஆரம்பிச்சோம்னா, நான் கூட பணம் மாதிரியே உங்களுக்கு ஒரு பொருளை கொடுக்குறேன், நீங்களும் அந்த பணம் மாதிரியே நினைச்சிங்களான்னு உங்களுக்கு கோபம் இல்லை. அப்போ கஸ்டமர் என்ன நினைப்பாங்க, வாழையில கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சவுத் சைடு மற்ற சைட்லாம் போயிட்டு பாருங்க, அழகா வாழையில கொடுக்க தருவாங்க. நம்ம என்ன பண்றோம், பேப்பரை வந்து மேக்ஸ் போட்டி கொடுத்து ஒரு உணவை கொடுத்துறோம். அந்த உணவால் என்ன ஆகும்னா, உள்ளே சென்ற மெழுகு வெளில வரதுக்கு 6 மாசம் ஆகும். ஒரு முறை சாப்பிட்டா, டெய்லி சாப்பிட்டா எவ்வளவு சிரமம். அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, பொங்கல் பரிமாறுகின்ற போது ரொம்ப அழகா இருக்கும். பாலித்தீன் கவர்ல அந்த கரண்டியில கட்டி எல்லாருக்கும் நீயும் கொஞ்சம் இந்த பாலித்தீன்ல இருக்கிற விஷத்தை நீங்க எடுத்துக்க நான் சொல்ற மாதிரி தயவுசெய்து செய்யாதீங்க. கரண்டியில பக்கத்துல ஒரு தண்ணியை வச்சுக்கோங்க. அந்த கரண்டி எத்தனை முறை வரலனாலும் ஒழுங்காகலாம் அதை தொட்டு தேய்ச்சிங்க, கழுவிக்கிங்க, எவ்வளோ அழகா இருக்கும். நம்ம அதுக்காக நீங்க எப்போ கிளாஸ், நான் நிறைய ஹோட்டல் பார்ப்பேன், எந்த ஹோட்டல் வந்து கரண்டியை வந்து பிளாஸ்டிக் கட்டினா